மகளின் மருமகளை அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அபிராமி நாச்சியார் வீட்டில் இருக்க அந்த சூடாமணியும் அவங்க கூட சேர்ந்து சில பேர் எல்லாம் பிளான் பண்ணி இந்த துளசியையும் சின்ன தம்பியும் ஆளுங்களை வச்சு கடத்தி தனியாக ஒரு ரூமில் அடைச்சி வைக்க சொல்லுவாங்க. இதனால அந்த ஆளுங்களும் கடத்துவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட இருந்து சின்ன தம்பி துளசியை எப்படியோ பார்த்தீங்க அப்படின்னா காப்பாற்றிடுவாங்க. காப்பாற்றி வீட்டுக்கு வர நேரம் பார்த்து அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இருட்டாயிரும். ஸோ நைட்டில் காட்டில் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே தங்கிடுவாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சோளக்கருதெல்லாம் சுட்டு பசிக்குதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிடுவாங்க. வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அபிராமி நாச்சியார் இன்னமும் துளசியும் சின்ன தம்பியும் காணமே, எங்கே போனாங்கன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பதட்டத்தில் இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் உள்ள எல்லாரும் அவங்க 2 பேருமே தப்பாக பேசுவாங்க. அவங்க 2 பேரும் ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தப்பாக பேசுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அபிராமி நாச்சியார் அவங்க 2 பேரை பற்றி எனக்கு தெரியும், எல்லாரும் வாயை முடுங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காலையில் விடிஞ்சோடனே அவங்க 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுவாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறம் வந்து போய் துப்பாக்கி எடுத்துகிட்டு வா சின்ன தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு காரணம் யார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சால் அபிராமி நாச்சியார் அவங்களை என்ன பண்ண போகிறாங்க, இந்த சூடாமணியும் அவங்க கூட சேர்ந்து பிளான் பண்ணவங்களையும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.